பலவீனமான எண்ணங்களின் விதையை முடித்து விடுங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது நேரப்படி ஏன் உங்களது பக்காவான நிலை மிகவும் குறைவாகத்தான் வெளிப்படுகின்றது? தந்தை கூட கேட்கின்றார், ஏன்? என்ன முக்கியமான விஷயம்? யார் வெற்றியின் சொரூபமாக இருக்கின்றார்களோ அவர்களிலிருந்து உங்களது ரூபத்தில் அதை எடுத்துக்கொள்ள தேவைப்படுகின்றது. முந்தைய கல்பத்தின் பாண்டவர்களின் நினைவு சின்னம் கூட என்னவாக இருந்தது என்றால், அவர்கள் எங்கே அம்பை வீசினார்களோ அது எங்கே விழுந்ததோ அங்கே கங்கை வெளிவந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் எது சாத்தியமில்லாமல் இருந்ததோ அது ஒரு நொடியில் சாத்தியமானது. அவர்களால் யதார்த்தமான பலத்தை பார்க்க முடிந்தது. இதுதான் வெற்றி என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இது நடக்கவில்லை. ஏனென்றால் உங்களது விழிப்புணர்வு ஒவ்வொரு நொடியிலும் வெளிவராமல் இருக்கின்றது. அதாவது உங்களது அனைத்து சக்திகள் நிறைந்த பக்காவான ரூபம் உங்களது விழிப்புணர்வில் ஒவ்வொரு நொடியிலும் வெளிவராமல் இருக்கின்றது. அதாவது நான் ஒரு முயற்சியாளர், நான் பக்காவாகவும் முழுமையாகவும் ஆகிவிடுவேன். அது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் மேலும் நம்பர்வாராகத்தான் நடக்கும். என்னுடைய கடமை முயற்சி செய்வது. அதை நான் என்னுடைய சக்திக்கேற்ப செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த விதைகள், அதாவது ஒவ்வொரு நொடியின் எண்ணங்கள், சக்திகள் அனைத்து சக்திகளிலும் நிரம்பாமல் இருக்கின்றது. அப்படி இது நடந்தே ஆக வேண்டும். அதாவது எப்படியும் நடந்தே ஆகிவிடும். எப்படியும் நடந்தே ஆகிவிடும். இது எதிர்காலத்திற்கான எண்ணமாக இருக்கின்றது. அப்படி உங்களது நிகழ்காலத்தில் எண்ணங்கள் எதிர்காலத்தின் எண்ணங்களாக இருந்தது என்றால், உங்களுக்கு அந்த உறுதியான நம்பிக்கை அல்லது யதார்த்தமான பலத்தின் இனிமை சக்தியை உங்களிடம் இல்லை. ஆதலால் வெற்றியும் கூட தென்படாமல் இருக்கின்றது. ஆனாலும் கூட உங்களுக்கு பிறகு 2 நொடியில் பிறகு 1 மணி நேரத்திற்கு பிறகு மற்றும் சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் பிராப்தி ஏற்படுகின்றது. ஆனால் உங்களுக்கு இதன் காரணம் என்னவென்று புரிகின்றதா? உங்களுக்கு உங்களுடைய எண்ணம், அதாவது எண்ணம் என்கின்ற விதை இனால்தான் உங்களுடைய உடனடி பிராப்தியின் வெற்றி இல்லாமல் இருக்கின்றது. உங்களுக்கு நிறைய சாதாரண எண்ணங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்கத்தான் வேண்டும். அதாவது நேரத்தின்படி நடக்கத்தான் வேண்டும். ஆனால் அதற்காக ஏற்பாடுகளும் கூட செய்யப்படவில்லை. யார் முன் நம்பர்களில் இருக்கின்றார்களோ அவர்கள் கூட தயாராகவில்லை. கடைசியில் 8 பேர் மட்டுமே தேர்ச்சி பெறுகின்றார்கள். அப்படிப்பட்ட சாதாரணமான ஞானத்தின் எண்ணங்கள் எதிர்காலத்தில் இருக்கின்றது. அது இப்பொழுது விதையை பலவீனமாக ஆக்கிவிடுகின்றது. பிறகு நினைக்காமல் அந்த எதிர்காலத்தின் எண்ணங்களை நாம் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றோம். இதனால் உடனடி பலம் எதிர்காலத்தின் பலமாக மாற்றமாகிவிடுகின்றது. ஆகையால் உடனடி பலத்தை அடைவதற்காக உங்களது விதை, அதாவது எண்ணத்தை சக்திசாலியாக உறுதியான நம்பிக்கையின் தண்ணீரால் ஆக்க வேண்டும். இது ஏற்கனவே நடந்தேறிவிட்டது. இது கண்டிப்பாக நடக்கும். அப்படி இந்த உறுதியான நம்பிக்கையின் மூலம் நமது எண்ணங்கள் சக்திசாலியாக இருந்ததென்றால்தான் நாம் உடனடி வெற்றியில்
சொரூபமாக ஆகிவிடுகின்றோம். இதற்காக உங்களுக்கு முன்னையே சொல்லப்பட்டது 2 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுகின்றது வெற்றிக்காக. அதாவது உங்களுடைய நினைவு சித்திரங்களில் கூட என்ன 2 விஷயங்கள் தென்படுகின்றது. அதாவது தனிமை மற்றும் ஆடாமல் இருக்கும் நிலை. யார் இந்த யதார்த்தமான வழியை நடைமுறையில் கொண்டு வருகின்றார்களோ, கல்பத்திற்கு முன்னே கூட யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் கொண்டு வருவார்கள். உங்களுக்கு ஆடாமல் இருக்கும் நிலை குறைவாக இருப்பதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் குறைவாக இருக்கின்றது. நீங்கள் தனிமையில் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு சாதாரண எண்ணங்கள் உங்களது விதை எண்ணத்தை பலவீனமாக ஆக்கிவிடுகின்றது. ஆகையினால் நீங்கள் வெற்றியின் ஸ்வரூபமாக ஆவதற்கு இந்த வழிமுறையை கடைபிடியுங்கள். நீங்கள்தான் பாபா என்ன பார்த்தாரோ அவராகத்தான் இருக்கின்றீர்கள் அல்லவா? ஆகையால் இப்பொழுது உங்களது நினைவு சின்னத்தை உங்களது நினைவின் ரூபத்தை உங்களது நினைவு சின்னத்தின் ரூபமாக ஆக்கிவிடுங்கள். பக்தர்கள் கூட பாண்டவர்களின் நினைவு சின்னத்தின் மூலம்தான் வெற்றியை கேட்கின்றார்கள். ஓம் சாந்தி.